இந்த கட்சிக்கு அவைத்தலைவராக இருந்த ஒருவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சொத்துக்களான தொழிற்சங்க சொத்துக்களை 350 கோடி ரூபாய் சொத்துக்களை தன் பெயருக்கு அறக்கட்டளையிலே சேர்த்து கொண்ட பின்னாளிலே இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று துரோகம் செய்த அந்த அவைத் தலைவரும் இன்னொருவரும் இந்த வேலூரிலே மிகவும் நான் மதித்த ஒரு சகோதரனும் ஜெயில் வாசலிலே தினந்தோறும் காத்திருந்து எனக்கு பத்திரிகைகள் கொடுத்துக் கொண்டிருந்த அந்த சகோதரன் இப்பொழுது திமுகவிலே சேர்ந்து விட்டார். அவரும் உரையாடுகிறார்கள் என்று செய்தி வருகிறது. அப்பொழுது அந்த தொலைக்காட்சிக்கு சொல்லுகிறார் அந்த அவைத்தலைவர், அவர் வேலூர் சிறையில் சகல சௌகரியங்களோடும் நல்ல வசதிகளோடும் அனுபவித்துக் கொண்டு இருந்தார், அது சிறையே அல்ல அவருக்கு என்று தொலைக்காட்சியில் அவரே பேட்டி கொடுக்க நேர்ந்ததை பார்த்தபோது இந்த மனிதனுக்கு மனச்சாட்சியே முடியோடு இல்லையா? அவரிடம் இந்த நான் சகோதரன் தான் சொன்னாரா? ஒரு நாளாவது ஒரு பொருளையாவது பழத்தையாவது வெளியே இருந்து கொண்டு வர நான் அனுமதித்ததில்லை. என் வீட்டிலிருந்து பார்க்க வருவார்கள், எனக்கு எந்த சிற்றுண்டியும் கொண்டு வர மாட்டார்கள். நான் அப்படி ஒரு கட்டுப்பாடோடு இருந்தேன், பட்டினி கிடந்தேன், வாடினேன், வதங்கினேன். நான் சிறை வாசிகளோடு ஒன்றாக கலந்து விட்டதால் காவிரி பிரச்சனைக்கு உண்ணாவிரதம் என்று நான் அறிவித்த போது 2200 கைதிகளும் அன்றைக்கு உண்ணாவிரதம் இருந்தார்கள். வைகோ உண்ணாவிரதம் இருக்கிறார், நாமும் உண்ணாவிரதம் இருப்போம் என்று இருந்தார்கள். அப்படிப்பட்ட என்னை வசைபாடுவதற்காக ஜெயிலிலே சகல சௌகரியங்களோடு நல்ல வசதிகளோடு வெளியிலிருந்து உணவு வரவழைத்து சாப்பிட்டுக் கொண்டு சௌகரியமாக இருந்தான் வைகோ என்று மனச்சாட்சியே இல்லாத அந்த மனிதன் தொலைக்காட்சிக்கே சொன்னாரே. அப்படிப்பட்ட அந்த நபரோடு உறவு வைத்துக் கொண்டிருப்பவர்களுக்கு என்ன பெயர்? துரோகி என்ற பட்டத்தை தவிர வேறு எந்த பட்டத்தை தருவது? இதை தொலைக்காட்சியிலே சொன்ன மனிதர் திமுக சொத்துக்களை அபகரித்துக் கொண்டு அறக்கட்டளை அமைத்த தலைவர், அவரோடு 2 நாளுக்கு ஒருக்க பேசுகிறார் என்று நான் சொன்னதை, நிர்வாக குழுவிலே குற்றம் சாட்டியதை, அங்கே எதையும் மறுக்காமல் அமைதியாக இருந்துவிட்டு வெளியே சென்று இப்பொழுது 4 நாட்களுக்கு முன்பு சொல்லுகிற அந்த இதில் அந்த நபரோடு நான் பேசத்தான் செய்தேன். என் மீது என்ன குற்றச்சாட்டு? நான் அவரோடு பழைய அவைத்தலைவரோடு தினமும் பேசினேன். வெளிநாட்டிலே இருந்து, அபுதாபியிலே, துபாயிலே இருந்து என்னை மிக மிக இழிவுபடுத்தி ஒருவன் பதிவு போட்டுக் கொண்டே இருக்கிறான். அவனோடும் திகழ்ந்தோடும் பேசுகிறார் என்று சொன்னதை மறுக்காமல், ஆமாம் அவரோடும் பேசினேன், இனியும் பேசுவேன் என்று முந்தா நாள் சொன்னதை எதை சொல்லி அழைப்பது? இந்த இயக்கத்தை அழிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களோடு 3½ ஆண்டு காலமாக தொடர்பு கொண்டு எல்லா விதத்திலும் எங்கே சென்றாலும் எனக்கு தகவல் சொல்லாமல், அவர் விருப்பம் வெளிநாடுகளுக்கு போவது, நான் குறை சொல்லவில்லை. ஆனால் மினிமம் கார்டிசி, இந்த மாதிரி நான் போகிறேன் என்று இந்த 3 ஆண்டுகளில் போன எந்த பயணத்தையாவது என்னிடம் சொன்னதுண்டா? திரும்பி வந்து என்னை பார்த்ததுண்டா? அதையும் நான் பொறுத்துக் கொண்டேன். ஆனால் ஒரு சதி திட்டம் வகுக்கப்படுகிறது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றத்தை கழகத்தை அழிக்க வேண்டும் என்று பல சக்திகள் இன்றைக்கு பின்பலமாக இருந்து இயக்குகின்றன. உளவுத்துறையில் எனக்கும் நண்பர்கள் இருக்கிறார்கள். அது வெளிவந்த போது இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக நான் நிர்வாக குழுவிலே பேசியவனதற்கு பிறகு எந்த நடவடிக்கையிலும் நான் ஈடுபடவில்லை. வைகோ அவர்கள் விழுப்புரத்தில் பேசுவதற்கு முன்பாகவே மறுமலர்ச்சி திமுக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். அப்போது நான் அவருக்கு கடிதம் எழுதினேன், சங்கத்தின் சொத்தை பற்றி கடிதம் எழுதினேன். அதற்கு அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, சங்கத்தினுடைய சொத்து என்பது சங்கத்திற்கு தான் கட்டுப்பட்டதை தவிர அரசியல் கட்சி கட்டுப்பட்டது கிடையாது. நாம் திராவிட முன்னேற்ற கழகத்திலே 67ஆம் ஆண்டு முதல் 2 முறை சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறேன். சங்கம் துவக்கப்பட்ட 60ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரையில் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் இருக்கிறது.
ஆகவே சங்க சொத்து சங்கத்திற்கு தான் கட்டுப்படுமே தவிர அரசியல் கட்சி கட்டுப்படாது. அந்த அடிப்படை விவரம் தெரியாமல் வைகோ பேசியதார். இதை நான் அவருக்கு கடிதம் எழுதியிருக்கிறேன். 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். 9/4/2022, 29/4/2022, 17/5/2022 என்று 7 கடிதம் எழுதியிருக்கிறேன். ஒரு கடிதத்திற்கு கூட அவரால் பதில் சொல்ல முடியவில்லை. அது மட்டுமல்ல, அவர் என்னிடத்தில் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். தஞ்சை மாவட்டத்தில் 2015 பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. அந்த பொதுக்குழு கூட்டத்திற்கு முந்தைய நாள் இரவு அந்த மண்டபத்தில் நானும் அப்பொழுது பொருளாளர் இருந்த மாசிலாமணியும் பாலவாக்கும் சோபும் செந்திலதிவனும் அதே போல இன்னும் சிலர் இருந்தோம். அப்பொழுது தஞ்சை மாவட்ட செயலாளர் உதயகுமார் அவர்கள் எங்களிடத்தில் வந்து, நான் வைகோவுக்கு பாராட்டு விழா நடத்துகிறேன், அவருடைய சேவையை பாராட்டி 2 நாள் மண்டபம் இங்கே தஞ்சை மாவட்டத்திலே பெரிய மண்டபம் பந்தல் போட்டு நடத்துகிறேன் சொன்னார். நான் சொன்னேன், 2 நாள் நடத்தினால் யார் வருவார்கள்? இப்படி பாராட்டு விழாவெல்லாம் ஒரு மண்டபத்திற்குள் சென்னை போன்ற நடத்த வேண்டும் என்று கூடாது என்று சொன்னேன். இது செந்திலதிபன் போய் வைக்கப்படுத்த சொல்லிவிட்டார். துரைசாமி அவர்கள் உங்களுக்கு பாராட்டுவதற்கு எதிர்ப்பதாக சொல்லிவிட்டார். நான் சொன்னதற்காக அங்கே நடத்தினால் பிரயோஜனம் இல்லை. 2 நாள் யாரும் வரமாட்டார்கள், வந்து உட்கார மாட்டார்கள். இன்னும் சொன்னேன், மாநாட்டிலே வைகோ பேசுவதற்குத்தான் வருகிறார்கள், மக்கள் வருவதில்லை. பாதி பேர் காலை நேரத்திலே மாநாட்டிலே பாதி நேரம் காலியாகத்தான் இருக்கும். இதெல்லாம் சொல்லி நான் சொன்னேன். இந்த செந்திலதிபன் போய் அவரிடத்தை சொல்லிவிட்டார், துரைசாமி உங்களுக்கு நடத்துவது எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று. அந்த பொதுக்குழுவுக்கு போவதற்கு காலை அப்பொழுது இமயம் ஜபராஜ் இருந்தார். அவருடைய அறையில் நான், மாசிலாமணி, ஈஸ்வரன் இளைஞர்களை செயலார் 4 பேர் இருந்தோம். வைகோ அங்கே வந்தார். வந்த உடனே பொதுச் செயலாளர் செய்வதற்கெல்லாம் அவைத்தலைவர் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் என்று பேச இதை தெரிந்து கொண்டு வந்து பேச ஆரம்பித்தார். நான் ஒன்றும் பேசவில்லை. அந்த இதில் அவருக்கு அவர் தடுத்து விட்டதை போல யதார்த்தமா நிலைமையை புரிந்து கொள்ள மாட்டார். நான் கூடாது, அதனால தான் கொஞ்சம் அவர் ஆவேசப்பட்டு கொஞ்சம் பேசுகிறார். அது அங்கிருந்த எல்லோருக்கும் இவருடைய பேச்சு தவறு என்று உணர்ந்தது. அவரும் உணர்ந்து விட்டார். அப்புறம் தான் இந்த கடிதத்தை எழுதி எனக்கு வச்சார். இதை அடைக்கலம் என்ற ஒரு தோழர் திருச்சியில் இருக்கின்றார். அவர் மூலமாக இந்த கடிதம் இதற்கு மேலே ஒரு கடிதம் போட்டி எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார். நான் கடிதம் அவரால் பிரிக்க மாட்டாம் என்று சொன்னார். மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதனால நான் என்னுடைய எதிர்ப்பு அதே மாதிரி பல பேர் ஆசை தூண்டி விட்டுருவார். இங்கே கோயம்புத்தூரில் வந்து கோயம்புத்தூர் வடக்கு முடிவானதுக்கு பிற்பாடு என்னாச்சு, பல இடத்துக்கு மாத்துறாரு. ஏன், அங்கே நின்று மோகன்குமாருக்கு ஏகமாக தீர்மானம் போட்டாங்க, மோகன்குமார் நிறுத்தணும்ட்டு. மாற்ற முடியாது கேண்டிடேட், உடனே மாத்துறாரு. அதுக்கு என்கிட்ட 1 மணி நேரம் பேசுறது அங்கே இருந்துச்சு ஃபோனில். நான் யாரும் சொல்லுங்க, நீங்கள் யாரும் சொல்லுங்க, நான் இதுக்கு சொல்கிறேன், நீங்கள் தான் மாதிரி நீங்களே பிடி பண்ணுங்க. ஈஸ்வரனை வர சொல்லி பார்ப்போம். அவர் அடித்து பிடிச்சி ஃப்ளைட்டில் பிடிச்சி போகிறாரு. உங்களுக்கு தான் ஈஸ்வரன் நீங்கள் வாங்க வந்துட்டார், முத்தூர் தான் வாங்க வந்துட்டார், திருப்பூர் நாகராஜும் வாங்க வந்துட்டார். 3 பேரை வர சொல்லி போட்டு எல்லாருக்கும் ஆசையை காட்ட வேண்டியது. அப்புறம் அவங்களுக்கு இருக்க வேண்டியது. அவர் வந்து நல்ல பேச்சாளர், திறமையெல்லாம் இருந்தது முந்தி. இப்போ இல்லை, அது அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து இந்த விரக்தியில் வந்து என்ன வேணாலும் பேசுறாரு. இதெல்லாம் பலகீனமாகிதாங்கிற விரக்தியில் பேசுறாரு. அவர் மேலே நம்ம ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. அவர் மேலே அனுதாபப்படலாம் முடியோ, அவர் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. அவர் பேசுறது வந்து இப்போ இது கூட சொல்ல மாட்டேன். இப்போ நான் 3 வருஷம் ஆச்சு ஒதுக்கி. இப்போ நீங்கள் வரலான்னு சொல்ல போகிறது இல்லை.